வசனத்தை. நீ இஸ்ரவேலை நீ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ரைட், ஓகே. அப்போ பண்ணுவோம். யாரு இந்த கேட்கிறான் பாரு, கிதியோன். இந்த கிதியோனு தான் நீ தான் போய் என்ன பண்ண போற, உங்களுடைய சனத்தை, உங்களுடைய சனங்களை எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற, மீட்க போற. இல்லையா? இந்த கொஞ்சம் பேரும் ஒருவனா இருக்கிற நீ, இந்த கிதியோனா இருக்கிற நீ போய் மீதியானுடைய கையில் இருந்து உன்னை மீட்டு ரட்சிக்க போறார். சோத்ரம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சோத்ரம். 9ஆம் மாசத்துல என்ன செய்ய போறோமோ ஏது செய்ய போறதில்லை. இந்த வருஷத்துல 8 மாசத்தை கடந்து வந்துட்டோம். இந்த ஒண்ணு இல்லை, எந்த பக்கம் போனாலும் நெருக்கமா இருக்குது, எந்த பக்கம் போனாலும் அடிமைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். அடிமைங்கிற விலங்குகளை மீதியாருடைய கையில அடிமைப்பட்டது போல, முற்பிதாக்கள் வந்து எகிப்துல எங்க முற்பிதாக்கள் அடிமைப்பட்டது போல இப்ப நாங்க மீதியாருடைய கையில அடிமைப்பட்டு இருக்கிறோம் சொல்லி கிதியோன் எண்ணினது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சோத்திர கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவன் எங்க கூட இருக்கிறாரு. இந்த தூதன் சொல்றது போல அநேக வாக்குத்தத்தம் எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் நாங்க அடிமைப்பட்டு இருக்கிறோம். நிறைய அடிபட்டிருக்கீங்களா? இன்னும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கலையே. சோத்திரம். இயேசு நல்லவரு வல்லவரு சொல்றீங்க, ஆனா எனக்கு இன்னும் நன்மை செய்யலையே, என்னுடைய ஜீவியத்துல மேன்மை இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம ஆத்மாவில தொய்ந்து போயிருக்கிறோம். சோத்திரம். சரீரத்திலும் பலவீனமாக இருக்கிறோம். குடும்பத்துல என்ன இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. இயேசுதான் சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்றோமே, ஏன் என் ஜீவியத்துல சமாதானம் இல்ல, என் வீட்டுல ஏன் ரட்சிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நமக்குள்ளேயே நம்முடைய ஆத்மா தொய்ந்து போய் அன்னைக்கு இந்த கிதியோன் தேவதூதன்ட்ட கேள்வி கேட்டது போல நீ என்ன பண்றோம், சோத்திரம். ஆமா, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சோத்திரம். எப்பதான் ரட்சிப்பு? சோத்திரம். அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுதுங்க, அந்த 14ஆம் வசனம். சோத்திரம். நீதான் இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார் இல்ல, உன்னை கொண்டுதான் கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்டு எடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு வந்து ரட்சிப்பார். ரைட்டு தான். இயேசு சொன்னா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். சோத்திரம். இப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், கிதியோனை போல நீங்க என்ன பண்ணணும், யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்காங்க, நாமளும் அடிமைப்பட்டு வெளியே வந்து அடிமைப்பட்டதை என்ன பண்றோம், மீட்கணும். அதைத்தான் இந்த இடத்துல அழகா இந்த தூதர் சொல்லுகிறார். இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா 14ஆம் வசனம். அப்பொழுது மாசிங்க மீன் வாசமா 14 போட்டி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். கர்த்தர் ரட்சிப்பார்னு சொல்லல, யாரு ரட்சிப்பாய் சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்பான நீ தான் விடுவிக்க முடியும். சோத்ரா. நீ தான் மீட்க முடியும். யாரு இந்த அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த மீதியானுடைய கையில அடிமைப்பட்டு இருக்காங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் நீ தான் போய் மீட்கணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி, விடுவிக்கப்படணும் சொல்லி யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனுக்கு தேவன் சொல்லுகிறார். அதே போலதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் உறவுகளை ரட்சியும் சொல்லிட்டே இருக்கோம் அல்லவா, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரே உங்களுக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார். அதான் பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து நீங்க எந்தெந்த ஜனங்களை அடிமைப்பட்டிருக்கார்களோ உங்களை கொண்டு அவரை ரட்சிக்க முடியாது, விடுவிக்க முடியாது. தேவன் இந்த நாளில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கிதியோனாக மாறல, நீங்க தான் கிதியோன். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொருவரையும் கிதியோனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்ன, ஆண்டவர் ரட்சிப்பு இல்லை, என் ஜனம் நிமிக்கப்படலை, என அடிமைப்பட்டிருக்கிறேன். உன்னையும் விடுவிக்கிறார், உன்னை கொண்டு சகல ஜனங்களையும் ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 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 பிரியமான தேவ பிள்ளைகளே, கிதியோனுக்குள்ளே அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தரோடு இருப்பாரானால் அதே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளையும் மீட்டு எடுப்பார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இந்த நாளிலே நமக்கு உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில எந்த நிலையில் நீங்க சிக்கொண்டிருந்தாலும் சரி, எவ்விதமாக அவமானப்பட்டிருந்தாலும் சரி, எவ்விதமாக அடிமைப்பட்டிருந்தாலும் சரி,
கர்த்தர் உங்களை கொண்டே அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். வாசிமா 16 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. நீ எப்படி முறியடிக்க போற? நான் ஒரு ஆளா இருந்து என் குடும்பத்தை எப்படி, நானே ஒரு ஆளா இருந்து அத்தனை பேருக்கு நான் பிரச்சனை சந்திக்க முடியல. நான் சர்ச்சைக்கு வர்றதுனால ஒரு மனுஷனை முக்கியமா நான் சந்திக்க முடியல, யாரையும் சந்திக்க முடியல. இதுல வேற நான் என்னை கொண்டு எப்படி மீட்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, நமக்குள்ள இருக்கிறோம் அதே கேள்விய. சோத்திரம். அதற்கு அந்த சோத்திரம் அந்த 15 வசனம் இருக்குது. அந்த வசனத்தை 16 வசனத்துல பதில் சொல்றாரு. நீங்க 15 வசனம் வாசித்து பார்த்தா புரியும். சோத்திரம். பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். சோத்திரம். வாக்கு மட்டும் கொடுக்கல. சோத்திரம். பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு இருப்பார்னு சொல்ற வாக்கு மட்டும் கொடுக்கல, நான் கூடவே இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியான அத்தனையும், ஒரு மனுஷனை யார வேதத்துல பார்க்கிறோம். சோத்திரம். தாவீதுங்கிற ஒரு மனுஷன் கோலியாத்தை, சோத்திரம், பெலிஸ்தனா இருந்தக்கூடிய அந்த கோலியாத்தை, ஒரே ஒரு கோலியாத்தை தான் சோத்திரம் தாவீது முறியடிச்சான். அத்தனை பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க. ஓடி போலியா? சோத்திரம். ஒரே ஒரு தாவீது ஒரு பெலிஸ்தனை முறியடிச்சான். அத்தனை பெலிஸ்தர் ஓடி போனார்கள். சோத்திரம். அதே போல இந்த இடத்துல வேதம் சொல்லும்போது ஒரே ஒரு கிதியோனு தான், ஒரே ஒரு கிதியோனோடு தேவன் இருக்கிறார். அந்த ஒரே கிதியோன் ஒருவனை முறியடிப்பான். அந்த மீதி இருக்கிற எல்லா மீதியாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போவார்கள், முறியடிக்கப்படும். வேதம் சொல்றது இடத்துல பாருங்க. அடுத்த வாசிக்க சொல்லப்படுவாருங்க. அந்த முழுமையா வாசிப்பா 16. அதே வசனம். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. சோத்திரம். ஒரே ஒரு மனிதனை, சோத்திரம், ஒரு காக்கா ஒரு கல்லு சொல்றது. அல்லேலூயா. ஒரே காக்கா ஒரே கல்லு அப்படி சொல்லும் போது அதே போல ஒரு மனிதன் அடித்தா மீதியானவர் எல்லாம் முறியடிக்கப்பட்டதுக்கு சமம். சோத்திரம். இந்த எண்ணம் நமக்கு விசுவாசம் வருமா இருக்காதா? வரணும். ஐயோ ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரருக்கு போயிட்டே போராடிட்டு இருக்கனே, அதுவே பெரிய போராட்டமா இருக்குது 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 அப்படி சொல்லி இருக்கலாம். நம்ம ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கணும். நமக்குள்ள பராக்கிரமசாலியான கர்த்தர் இருக்கிறார். சோத்திரம். நான் நகைச்சுவையா சிரிக்க விரும்பல. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். நம்ம சாதாரண மனுஷன் தான். அதான் சொன்னேன், கிதியோன் சராசரி மீதியானுடைய அடிமைதான். கிதியோன் மீதியானுடைய அடிமை. ஆனா அடிமை மத்தியில ஒரு தேவ தூதன் தோன்றினான். தோன்றப்படுகிற போது இப்ப சொல்றாரு, டே நீ கிதியோன் இல்லப்பா, இப்ப நீ சாதாரண மனுஷன் இல்ல, இப்போ கூட யார் இருக்கிறா? பராக்கிரமசாலியான கர்த்தரோடு இருக்கிறார். சோத்திரம். இப்ப நீ பராக்கிரமசாலியா மாறிட்ட. அல்லேலூயா. யார் மாறிட்ட? நீ சாதாரண ஒரு மனுஷனா இருந்த, சராசரியா இருந்த மனுஷன் கிதியோன் பராக்கிரமசாலியா மாறிட்டான். சோத்திரம். ஏன்டா? பராக்கிரமசாலியான கர்த்தர் அவனோடு இருக்கிறதுக்கமா. சோத்திரம். அதே போல நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம். பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அப்ப அந்த தேவன் நம்மோடு இருப்பார்னால் எல்லா மீதியான ஒருவரை அடிப்பது போல எல்லாத்தையும் அடிக்கப்படுவோம். சோத்திரம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? யுத்தம் பண்ண போறது கிடையாது. யுத்தம் பண்ண போறோமா? கிதியோன் எப்படி யுத்தம் பண்ண போறோமா? இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போறோம். சோத்திரம். நம்ம ஜெபிக்க போறோம். சோத்திரம். நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபிக்கப்படுகிற போது சத்துரு விழுந்து போவான். சோத்திரம். சத்துரு விழுந்து போவான். கர்த்தரை உயர்த்தி துதிக்கப்படுகிற போது சத்துரு. அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் போய் யுத்தம் பண்ண போய் விரும்பல. கிதியோன்ட்ட சோத்திரம், நீ 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 ஒருவன் சொன்னாரு. அப்ப அதே போல நம்ம ஒருவனா இருக்க நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? சோத்திரம். உயர்த்தி அவரை துதிக்கப்படுகிற போது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் விழுந்து போகும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக எதிரோட போய் நம்ம போய் யாரும் நீங்க அப்படி பேசுறது, நம்ம வாக்குவாதங்கள் சண்டை போட தேவையில்லை. சோத்திரம். நம்ம என்ன பண்ணணும்? சைலண்டா அமைதலாக இருந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்க போறோம். ஜெபிக்கப்படுகிற போது அந்த சத்துருக்கள் விழுந்து போவார்கள். அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படியே நம்ம செய்யணும். சோத்திரம். அல்லேலூயா.
வேதத்துல வாசிக்கப்படுகிற போது ஒரு இடத்துல சொல்லப்பட்டது சோத்திரம். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை, அவன் பராக்கிரமசாலியா எப்படி காணப்பட்டான் என்பதை ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கிதியோன் அவன் மட்டும் எப்படி பராக்கிரமசாலியா காணப்படுவான் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டது சோத்திரம். வேதத்துல வாசிப்போம், அதே அதிகாரத்துல வாசிப்போம், 29 வசனம், 28, 29. அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது, இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமா என்று அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது, யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். ஆமென். சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கிதியோன் எப்படிப்பட்டவன், அவன் உண்மையிலே பராக்கிரமசாலியா செயல்பட்டானா அப்படின்னு பார்க்கப்படுகிற போது மெய்யாகவே பராக்கிரமசாலியா காணப்பட்டான். அதுதான் இந்த அதிகாரம், இந்த வசனத்துல சொல்லப்பட்ட சம்பவத்துடைய ஆதாரங்கள். இந்த வசனம் சொல்லுது, அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது பாகாலின் பலிபீடம் என்ன பண்ணதான் தகர்க்கப்பட்டது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அந்த வசனத்தை அதிகாரத்தை பிள்ளை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் பாகால் தெய்வம் என்னது? விக்கிரகம். தேவனுக்கு எதிரான ஒரு காரியம். அதே மாதிரி நான் தேவனுக்கு எதிராக தேவன் அவன் கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமே பாகால் அருவருப்பான காரியம் என்பதை கிதியோன் அறிந்து அந்த பாகாலுடைய பலிபீடங்களை என்ன பண்ணா அப்படி வெட்டி தகர்த்து போட்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காளையை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார்? எல்லா ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஒருவனா இருந்து இந்த காரியத்தை செய்திருக்கானா? ஒருவனா செஞ்சானா? மேல வாசிங்க, 27 வசனம். அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களை 10 பேரை சேர்த்து, அல்லேலூயா, தன்னுடைய வேலை ஆட்களை 10 பேரை சேர்த்து, அல்லேலூயா, சோத்ரா, இதுதான் மெயினான ஒரு காரியம். அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களை 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். சோத்ரோ, அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு கிதியோன். இப்ப என்ன பண்றோம்? கிதியோனை கொண்டுதான் செய்தார். என்ன கிதியோன்? நானே யுத்தம் பண்ணணுமா? நானே ஒரு ஆளே ஜெபம் பண்ணணுமா? இல்ல. ஒருவரா இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்? சோத்ரம். நம்ம ஒருவரா இருக்கிற என்ன பண்ணோம்? சோத்ரம். சோத்ரம். ஒருவரா இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? சோத்ரம். நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை சேர்ந்து இருக்கிற அனைவரை சேர்க்கணும். அல்லேலூயா. ஒரு மரம் தோப்பாகுமா? அப்ப நம்மளை சேர்ந்து என்ன பண்ணோம்? ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணோம்? அப்படியே சேர்ந்து என்ன பண்ணோம்? சோத்ரம். ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அப்ப என்ன பண்ணோம்? 1 + 2 2 + 4 4 + 8 இப்படியா என்ன பண்ணோம்? பெருகணும், விரிவாக்கணும். இந்த ஜெபம் அதிகரிக்க விடுவிக்க முடியும். சோத்ரம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பராக்கிரமசாலியா இருக்கணும்னா, அன்னைக்கு கிதியோன் அப்படி இருந்தார். இன்னைக்கு பராக்கிரமசாலியா இருக்கணும்னா ஜெபிக்கிறவளாக காணப்படணும். சோத்ரம். ஜெபிக்கிற வீராங்கனியாக காணப்படணும். சோத்ரம். ஜெபிக்கிற ஒரு பெண்மணியாக காணப்படணும். ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக காணப்படணும். அப்பத்தான் நம்முடைய மீதியானிலிருந்து கிதியோன் விடுவித்தது போல நம்ம குடும்பத்தையும் ரட்சிக்க முடியும். நம்ம வீட்டாரை சந்திக்க முடியும். ரட்சிப்பு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்னால முடியல. அப்ப என்ன ஜெபிக்கிறோடு நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துக்கிறோம். சோத்ரம். ஜெபிக்கணும். சோத்ரம். அதுக்குதான் சபை இருக்குது. சோத்ரம். சபை இருக்குது. பாருங்க, சொல்லுங்க, அந்த அழகா 27 வசனம் பாருங்க. அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் 10 பேரை சேர்த்து, நான் பாத்தீங்களா 10 பேரை சேர்க்கிறான். எப்படி? தன்னுடைய வேலை ஆட்களாக 10 பேரை சேர்த்து கொண்டு சோத்ரம் அந்த பலிபீடத்தை இடிக்கிறான். சோத்ரம்.
பாகாலுடைய பலிபீடத்தை இடிக்கிறதுக்கு வேணும், 6 வேலையாட்கள் வேணும், அதுக்காக எடுத்துக்கிட்டோம். அதே போல நமக்கு முன்பாக இருக்கிற சோத்த தடையாக எல்லா தடைகளை சத்துடைய கிரியிலிருந்து அவர்களை மீட்கப்பட ரட்சிக்கப்பட என்ன வேணும்னா நம்ம வேலையாட்களா என்ன பண்ணணும்? செபிக்கிறவர்களாக. சோத்திரம். செபிக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கணும். சோத்திரம். செபிக்கிறவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஒருமனப்பட்டு செபிக்கிறதாக. கிதியோன் சொல், தேவனுடைய சொல்லுக்கு கிதியோன் கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான். அதே போல கிதியோனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து 10 நபர் என்ன பண்ணாங்க? செய்தார்கள். சோத்திரம். அந்த பலிபீடத்தை இடித்தார்கள். அதே போல நம்ம செபிக்கிறவர்களாக, சோத்திரம், ஒருமித்து செபிக்கிறவர்களாக, ஒருமனப்படுவர்களாக நாம் இருப்போமானால் நாம் என்ன பண்ண முடியும்? சோத்திரம். நமக்கு எதிராக இருக்கிறவர்களை முறியடிக்க முடியும். சோத்திரம். முறியடிக்க முடியும். முறியடிக்க முடியும். அல்லேலூயா. கிதியோனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். சோத்திரம். கிதியோனுக்குள்ள தேவன் இருந்தார். அன்னைக்கு எப்படி இருந்தாரு? பராக்கிரமா இருந்தார். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? எப்பயும் மாற மாட்டார்ல. ஏன் அப்படின்னா நம்ம அவர்களை காட்டிலும் விசேஷமானவங்க. இன்னைக்கு அன்னைக்கு கிதியோனு இருந்தார்ல, அவரை காட்டிலும் நம்ம விசேஷமான. ஏன் அப்படின்னா கிதியோனை காட்டிலும் கிதியோனை காட்டிலும் நமக்கு விசேஷம். ஏன் அப்படின்னா நமக்காகவே தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். சோத்திரம். அப்ப நம்மளை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம மேல எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆமா, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கருசனை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு தேவதூதன் சொல்லிதான் அந்த கிதியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. இன்னைக்கு தேவதூதன் இல்லை, அவரே இந்த பூமியில வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காகவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தேவ மரணத்தையே ஜெயித்திருக்கிறார். அப்ப மரணத்தை ஜெயித்து இழந்த அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். இருக்கிறார். அன்னைக்கு தூதன் சொல்லிதான் தெரியும். சோதரர் யாருக்கு? கிதியோனுக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு எங்க எனக்கு இந்த கிதியோனுக்கு தேவதூதன் தரிசனமா தோன்றி சொன்னாருங்க. இன்னைக்கு எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே 2020 ஆண்டுகளுக்கு முன்னவே இந்த பூமியில வந்து நமக்காகவே ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். சோதரம். நம்ம கூடவே இருக்கிறார். அதான் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கப்படும்போது சத்துருக்கள் நம்மளை கண்டு நடுங்கும். சத்துருவை பார்த்து நம்ம நடுங்க தேவையில்லை. சத்துரு நம்மளை கண்டா நடுங்கும். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. சோத்திரம். இந்த பலிபீடத்தை அவன் ஒன்றுமில்லாமல் நசுக்கி போட்டான். சோத்திரம். அந்த வசனம் சொல்லு பாருங்க. 30 வசனம். 30 வாசிக்குமா? அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா. அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான். அவன் சாக வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? எங்க பலிபீடத்துல நொறுக்கி போட்டுட்டீங்கப்பா, வா கும்பிடு பஸ் யார் பையனா நீ போவா இது சோத்திரம் யோவாசே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். பிள்ளை தான் செஞ்சிருக்கிறான். அதுக்கு சாட்சி என்ன பண்ணிருக்காங்க? அந்த 10 பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். வேலையாட்களே என்ன பண்ண 10 பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். அந்த வேலையாட்களே என்ன பண்றாங்க? இவன் சொன்னா நாங்க செஞ்சுட்டாங்க. சோத்திரம். கூலிக்கு பாத்திரங்கள். சோத்திரம். என்ன பண்றாங்க? சாட்சி இருக்குது, இவன் தான் செஞ்சானா. என்ன பண்றாங்க? நீ வா. யோவாச கூப்பிடுறாங்க. பிள்ளை செஞ்சா யாருக்கு பனிஷ்மெண்ட்? தகப்பனுக்கு வரும். சோத்திரம். அப்ப பிள்ளை செஞ்சா பனிஷ்மெண்ட் யாருக்கு வரும்? ஆமா, தகப்பனாருக்கு வரும். சோத்திரம். இப்ப யோவாச கூப்பிட்டு வா, நீ வா, நடு பிள்ளைங்க, நீ வா, உன் பிள்ளைங்க கூப்பிடு. அப்ப பிள்ளையே கூப்பிடுறாங்க. சோத்திரம். இப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம யாரு? நம்ம அன்னைக்கு அந்த பலிபீடத்தை கிதியோன் தகர்த்து போட்டான். நம்முடைய தகப்பன் ஏற்கனவே இப்ப என்ன பண்ண? சோத்திரம். ஆமா, நம்ம எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். நம்முடைய என்ன செஞ்சாலும் சரி கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியம் கொண்டு நம்ம செய்யணும். சோத்திரம். அன்னைக்கு கிதியோன் கர்த்தருக்காக வைராக்கியமாய்
பலிபீடத்தை தகர்த்து போட்டார். சோத்திரம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து நம்ம தகப்பன் ஏற்கனவே நம்ம சோத்திரம். ஆமா, என்ன சாகணும்? அது தண்டனை. பலிபீடத்தை தகர்த்து போட்டு சாகணும். என் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணுகிறாரு? மரித்து இருக்கிறார். சோத்திரம். இப்ப நம்ம என்ன பண்ண? நான் தான் செய்யாம இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம சொல்ல புரியுதுங்களா? சோத்திரம். கிதியோனுடைய தகப்பனார் யாரு? யோவாஸ். வாப்பா, உன் பிள்ளை சாகணும், இல்லாட்டி நீ சாகணும் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட் வருது. ஆனா இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்? நமக்கு எதிராக இருக்கிற பலிபீடம் தான் நமக்கு எதிராளி. சோத்திரம். சத்துருடைய கிரியைகள். இப்ப அதை தகர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? பயப்பட தேவையில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலேயே செய்து இருந்துட்டார். சோத்திரம். மரணம் தான் வேதம் சொல்லுது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரிக்கப்படணும். ஆனா நம்ம ஆண்டவர் மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாமும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காகவே முன்னவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே நமக்காக பாடுகள் அனுபவித்து அதுக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப நாம் செய்ய வேண்டிய கடமை தான் அப்படியே பெண்டிங்கா இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன பண்றோம்? நம்ம பயந்துட்டே இருக்கோம். அந்த கிதியோன் கூட பயந்துருக்கான் பாருங்க. பாத்தீங்களா? பகல்ல செய்யாம இரவுல செஞ்சாங்க பாருங்க. அவங்கள பயந்து செஞ்சிருக்கான். அல்லேலூயா. ஆனா சோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகலிலே 3ஆம் மணி வேளையிலே அவன் தலையை நசுக்கினார். யாருடைய தலையை? அவனுடைய சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அதான் பகல்ல 3ஆம் மணி வேளையில சோத்திரம் நசுக்கினார். அன்னைக்கு கிதியோன் பயந்துகிட்டு தாய் தகப்பனாருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் பயந்துட்டு இரவுல செஞ்சான். ஆனா இன்னைக்கு நாமும் பகல்ல செய்ய வேண்டிய வேலை சோத்திரம். என்ன செய்யணும்? ஜெபிக்கிற வேலை. சோத்திரம். நம் மேலே ஜெபிக்கிற வேலை. சோத்திரம். நாம் ஜெபிக்கப்படுகிற போது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ பதில்களும் விழுந்து போகும். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பயப்படவே கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து யோசிக்காதீங்க. சோத்திரம். அந்த போராட்டம் இருந்தா தான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நெருங்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிலர் எனக்கு ஏன் ஆண்டவரை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த உபத்திரம் இருக்குது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் சில பிரச்சனைகளால தான் வெளியே வர்றதுக்காக தான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரச்சனை விட்டு வெளியவே வர முடியல. நீ வெளியே ஒரு செகண்ட்ல ஆண்டவர் செகண்ட் தான் வெளியே கொண்டு வந்துருவாரு. நீ வெளியே வந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை மறந்துடுவேன். எத்தனை பேர் மறந்துருக்காங்க. அந்த நன்மைகள் பெற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கும் டாட்டா, ஆமா எல்லாத்துக்கும் தெரிவித்தவர்களுக்கும் டாட்டா. சோத்திரம். அப்படிதான் போறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரத்தின் மத்தியிலே, இந்த பாடின மத்தியிலே அந்த கிதியோன் அடிமைப்பட்டிருக்கிற மீதியாருடைய கையில அடிமையா இருக்கிற வேலையில சொன்ன ஒரு காரியம், இருக்கிற பலத்தோடு போ. இதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பலன் இருக்கலவா? என்ன பலன்? செவிக்க பலன் தந்திருக்கிறல்லவா, துதிக்க பலன் தந்திருக்கிறல்லவா, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பலன் தந்திருக்கிறல்லவா. அப்ப நம்ம அப்படியாய் நம்ம அந்த பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கவோ துதிக்கவோ இருப்போமானால் நமக்கு நிற்கிற முன்பாக இருக்கக்கூடிய எல்லா தாகோனுடைய ரூபங்கள் சுக்கு சுக்கா விழுந்து போகும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்னாச்சு? தாகோனுடைய அவனுடைய அவனுடைய இருக்கக்கூடிய அந்த கோயில் அறைகளுக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை உள்ள வச்சாங்க. சோத்திரம். இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் தங்கட்டும் சொல்லி என்னாச்சுன்னா, உள்ள வைச்ச உடனே நிக்கிற அந்த நெடு பனமரமா இருக்கக்கூடிய அந்த பீடம், அந்த தாவுடைய ரூபம் என்னாச்சா? முகங்குப்புற விழுந்து தலை தெரித்து நொறுங்கி போனது. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே அதை பூஜை பண்ணக்கூடிய பூசாரி என்ன பண்ணா? வந்தா, கை கால் விழுந்து கடந்து கிடந்தான். சோத்திரம். அவங்க கை கால் விழுந்து போச்சு. சோத்திரம். விளங்காம போச்சு அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப காரணம் என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே, இப்ப உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே தாகோனுடைய ரூபம் சுக்குச்சுக்கான நொறுங்கி போச்சு. இப்ப கர்த்தரே நமக்குள்ள இருக்கிறாரே. அல்லேலூயா. அன்னைக்கு பழைய ஏற்பாடு. சோத்திரம். அப்படி. ஆனா இன்னைக்கு யாருக்கா?
நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரவா. அப்ப நம்ம போகிற இடமெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் தெரித்து ஓடும். அல்லேலூயா. இதான் விசுவாசிக்கணும். சோதரம் தெரித்து ஓடும். நம்முடைய ஆண்டவர் சராசரி சாதாரண தெய்வம் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் என்ன பண்ணும்? ஆமா, அவனை கண்டு நடுங்கும். சோத்திரம். நம்மளை கண்டு நம்ம சத்துருணும் அஞ்சும். சோத்திரம். நாம பயப்பட தேவையில்லை, நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் நம்ம போகிற கர்த்தர் நம்மோடு வருகிறார். சோத்திரம். நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு வருகிறார். சோத்திரம். இது இன்னமும் அதை நிறைய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் கர்த்தர் தாமே சோத்திரம். சோத்திரம். அடுத்த டைத்துக்கு நம்ம போகணும். சோத்திரம். அதே போல நாளிலே நம்ம ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை அற்புதமா நடத்துவார். நீங்க பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கு. இந்த மாசம் மட்டும் இல்ல, நான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமா சொல்ல விரும்பல. இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவனுடைய நாளெல்லாம் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா.